நேத்திக்கு ஈஸ்டர் டேக்கு என்ன சமைச்சீங்க? ஸ்ப்ரெட் எதுவுமே போடலையேன்னு சில பேர் கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலி ரொம்ப டயரிங்கா இருந்தது. ஏன்னா நைட் மாஸ் அட்டெண்ட் பண்ணிட்டு காலைல பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச் எல்லாம் பண்ணிட்டு ஒரு மாரி ரொம்ப டயர்டா இருந்தது. அதனால இன்னைக்கு தான் நான் ஷேர் பண்றேன் என்னலாம் செஞ்சிருக்கேன்னு. ஸோ காலையில பிரேக்ஃபாஸ்ட்க்கு சிக்கன் சால்னாவும், பூரியும் செஞ்சாச்சு. இந்த சால்னா ரெசிபி நான் ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ ஸ்டோரீஸ்லயும் போடுறேன் பாருங்க. பிரியாணினாலே பிரெட் ஹல்வா தான் பண்றோம். ஸோ இன்னைக்கு ஒரு புது ஃப்ளேவர்ல கேசரி பண்ணியிருக்கேன். அது என்னன்னு கெஸ் பண்ணிட்டு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அப்புறம் என்ன கழுத கேட்டா குட்டிச்சவரு பிரியாணி. எந்த ஒகேஷனுக்கு தான் நம்ம வீட்டில் பிரியாணி இல்லை சொல்லுங்க பார்ப்போம். ஆஸ் யூஷுவல் மட்டன் பிரியாணி செஞ்சுருக்கேன். எங்கள் வீட்டிலலாம் பிரியாணினா அது மட்டன் பிரியாணி தான். சிக்கன் பிரியாணியெல்லாம் வெஜ் பிரியாணியாக தான் கன்சிடர் பண்ணுவாங்க. அப்புறம் எப்பவும் பிரியாணி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தான் பண்ணிக்கிறது. ஏன்னா மறுநாள் சூடு பண்ணி சாப்பிடும்போது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் அதிகமாக இருக்கும்ல. அதோட கரண்டியில் இந்த பிரியாணியை இந்த பக்கம் ஒரு திருப்பு அந்த பக்கம் ஒரு திருப்பு கொதிக்க கொதிக்க காமிச்சு உங்களெல்லாம் வெறுப்பேற்றதுல எனக்கு ஒரு தனி அல்லாதி தான். ஸோ நம்மளோட ஈஸ்டர் லஞ்ச் ஸ்ப்ரெட் என்னென்னு பார்த்துடலாம். இதில் ஒரு சின்ன குறை இருக்குது. அது என்னென்னு வீடியோ முடிக்கும் போது சொல்கிறேன். ஸோ மட்டன் பிரியாணி, அதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட சொன்ன மாதிரி ஒரு புது ஃப்ளேவரில் ஒரு சூப்பர் டேஸ்ட்டில் இந்த கேசரி பண்ணியிருக்கேன். ஸோ இது கூட மேண்டேட்ரி அவிச்ச முட்டை, தயிர் பச்சடி, கத்திரிக்காய் பச்சடி, என்ன சிக்கன் 65 இல்லை. அதுதான் எனக்கு ஒரு பெரிய குறை. எனக்கெல்லாம் பிரியாணினா சிக்கன் 65 கண்டிப்பாக இருக்கணும். ஸோ இது கூட ரசம், அப்புறம் காலையில் மீந்த கொஞ்சம் சிக்கன் குழம்பு, ரைஸ், தயிர், அவ்வளோதான். எப்படி? ஆனால் என்னதான் சர்ச்சுக்கு நல்லதாக சூப்பராக ட்ரெஸ் பண்ணிட்டு போனாலும் வீட்டுக்கு வந்து பிரியாணி செஞ்சதுக்கப்புறம் எல்லா பொம்பளைங்களோட மூஞ்சும் இப்படி தான் இருக்கும்.